தர்ஸ்டே ஆச்சுன்னா தலப்படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இந்த தர்ஸ்டே பேக் டு பேக் 2 அட்ராக்ஷன். ஒன்று சாய்பாபா கோயில், இன்னொன்று இஸ்கான் டெம்பிள். இன்னது இஸ்கான் டெம்பிள் சென்னையில் இருக்கா அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. இஸ்கான் டெம்பிள் 2012 இருந்து சென்னை ECRல இருக்கு. இஸ்கான் டெம்பிளுக்கும் சாய்பாபா கோயிலுக்கும் ரொம்ப கம்மி டிஸ்டன்ஸ் தான். ஸோ நீங்கள் ரெண்டுமே ஒரே டைமுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். லொக்கேஷன் நான் ரெண்டுத்துக்குமே டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியும் நான் யூஸ்வலாக வீக்கெண்ட்ஸில் மட்டும்தான் வீடியோஸ் போடுவேன்னு சொல்லிட்டு, சரின்னு வெள்ளிக்கிழமை நைட் படுக்கும்போதே நான் அலாரம் வச்சிட்டேன், நாளைக்கு மார்னிங் சாய்பாபா கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போகிறோன்னு சொல்லிட்டு. காலையில் வச்ச அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எழுச்சி அதை ஆஃப் பண்ணிவிட்டு கிளம்பி சாய்பாபா கோயிலுக்கு போனால் அங்கே இருந்தது எனக்கு ஒரு ட்விஸ்ட்டு. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 6:30, ஆனால் சாய்பாபா கோயில் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 8 o'clock. இதுதாங்க பர்ஃபெக்ட் மண்டேல இருக்கிற கொண்டையை மறந்த மூமெண்ட்டு. சரி 6:30க்கெலாம் வந்தாச்சு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி கேட்டால், ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போ, ஒரு 500 மீட்டர் தான், பீச் வரும், என்ஜாய் பண்ணிட்டுவான்னு சொன்னார். நானும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனேன். பார்த்தா பீச்சு. என்ன மாதிரியே நீங்களும் டைம் தெரியாமல் தப்பாக வந்துடாதீங்க. ECRல இருக்கிற சாய்பாபா கோயில் மார்னிங் 8 o'clock ஓப்பன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆஃப்டர்நூன் 1 o'clock க்ளோஸ் பண்ணுவாங்க. ஈவினிங் 4 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நைட்டு 8 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சீக்கிரமாக வந்து தப்பு பண்ணிட்டோமோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணேன். ஆனால் போக போக தான் தெரிஞ்சுது, திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் டைம் டு என்ஜாய் த பீச் வியூ அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா பீச் இவ்வளோ காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட தேவையில்ல. அங்கே ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா, தெருவுக்கு தெரு அங்கே செக்யூரிட்டி இருக்காங்க. அங்கே இருந்த ஒரு அண்ணா கிட்ட என் கேமரா கொடுத்து என்ன ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொன்னேன். அவரும் சூப்பராக ஒரு வீடியோ எடுத்து கொடுத்தாரு. உங்கள் மைண்ட் வாஷ் எனக்கு நல்லா தெரியுது. டேய் பீச் அங்கே தானடா இருக்குது, நீ நான் எங்கே பார்த்துருக்கேன்னு கேட்காதீங்க, இது சும்மா ஒரு போஸ். சரி சாய்பாபா கோயிலை செகண்ட் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக இஸ்கான் டெம்பிள் போயிடலான்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக இஸ்கான் டெம்பிள் போயிட்டேன். இந்த டெம்பிளோட டைமிங் நோட் பண்ணிக்கோங்க. மார்னிங் 7:30லேருந்து ஆஃப்டர்நூன் 1 o'clock வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். ஈவினிங் 4 o'clockலேருந்து நைட்டு 8 o'clock வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். நான் அங்கே போனதுமே நான் சென்னையில் இருக்கேனா இல்லை வேறு ஏதாவது நார்த் இந்தியாவில் இருக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு டவுட் வந்துடுச்சு. ஏன்னா அவங்களோட ஆர்கிடெக்சர் அந்த லெவலுக்கு இருந்தது. வந்திருக்க இடம் சூப்பர்மான்னு சொல்லிட்டு நானும் கேமராவை எடுத்துகிட்டு போயிட்டேன். ஆனால் அங்கே இருந்த ஒரு குருக்கள் என்ன சொன்னான்னா, தம்பி நீ வெளியே எவ்வளோனா ஃபோட்டோ எடுத்துக்கோ, வீடியோ எடுத்துக்கோ, ஆனால் உள்ளே கேமரா அலோடே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி என்னால் எவ்வளோ தான் முடியுமோ வெளியே வளைச்சி வீடியோ எடுத்துகிட்டு நானும் உள்ளே போயிட்டேன். டெம்பிளுக்கு வெளியே எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி டெம்பிளுக்கு உள்ளேயும் அதை விட அழகாக இருந்துச்சு. ஆனால் என்னால் வீடியோ காமிக்க முடியல. நீங்கள் நேரில் போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டெம்பிளுக்குள்ளே போகணுன்னா நீங்கள் லெஃப்ட் சைடாக ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகணும். யாரெல்லாம் போக முடியாதோ அவங்களுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது, வேணும்னா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப்ஸ் ஏறி மேலே நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் போனதுமே ஒரு பெரிய சென்ட்ரல் ப்ரேயர் ஹால் பார்க்கலாம். அந்த ப்ரேயர் ஹால் ஒட்டியே ஒரு 3 ஸ்டாச்சு இருக்கும். இந்த 3 ஸ்டாச்சுமே டீ கூட்டில் செஞ்சதாக சொல்கிறாங்க. அங்கே யாரோட ஸ்டாச்சு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லார்ட் கிருஷ்ணா, ராதா, லார்ட் சைத்தன்யா, லார்ட் நித்யானந்தா, லார்ட் ஜெகநாத், பலதேவா, அப்புறம் சுபத்ரா. இஸ்கான் டெம்பிள் முடிச்சுட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக சாய்பாபா கோயிலுக்கு வந்துட்டேன். இந்த சாய்பாபா கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ECRல ஈஞ்சம்பாக்கம் என்ற இடத்துல இருக்குது. லொக்கேஷன் அண்ட் டைமிங் நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், பார்த்துக்கோங்க. ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்கிற இந்த சாய்பாபா டெம்பிள் 1993 மார்ச் அப்போவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. இந்த டெம்பிள் கவர் பண்ணியிருக்கிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 7 acres. ஸ்ரீடி ஆஃப் சவுத் அப்படின்னும் இந்த கோயிலுக்கு ஒரு பேர் இருக்குது. மெயின் டெம்பிள் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகனல் ஷேப்பில் இருக்கும். அது ஃபுல்லாகவே ஒயிட் மார்பிளில் பண்ணியிருப்பாங்க. அதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 100 feet. இப்போ நீங்கள் பார்க்கறது தான் ஹோலி ஃபயர். இதை ஸ்பெஷல் ரூமில் வச்சுருப்பாங்க. இதை அணியாமல் பார்த்துட்ருக்காங்க பாபாவோட டேஸ்லேருந்து. அதுலேருந்து வர ஆஷ் தான் எல்லா டிவோட்டீஸ்க்கும் கொடுப்பாங்க. இங்கே சாய்பாபா டெம்பிள் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வேறு காடோட டெம்பிளும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லார்ட் சிவா, பார்வதி, ஹனுமான், துர்கா தேவி, ராம், சீதா, லக்ஷ்மண், வெங்கடேஸ்வரா, லார்ட் கிருஷ்ணா, ராதா, லார்ட் முருகா, வள்ளி, தேவானை. ஒரே லொக்கேஷனில் எல்லா காடையும் கம்ப்ளீட்டாக பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா ஒரு சாட்டர்டே மார்னிங் இதை விட ப்ளசண்ட்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ இதோட நான் கிளம்புற டைம் வந்துடுச்சு. என்னோட அடுத்த vlog முத்துக்காடு போட் ஹவுஸ்லேருந்து வந்துட்டுருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.